அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் விளக்கமாக உலக செய்திகள், பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம். ஐநா தனது கவலைகளையும் எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கிறது. உலக நாடுகளே ஸ்தம்பித்திருக்கிறது. ஈரான், அமெரிக்கா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கிட்டேயும் பார்த்து நிறுத்துங்க, இன்னும் ஏன் பதற்றத்தை அதிகரிக்கிறீங்க, திடீர்னு சிரியானுடைய ஒரு பகுதியை பிடிக்கலான்னு போகிறீங்களே, நியாயமா அப்படின்னு ஐநா தரப்பில் கேட்டிருக்காங்க. ஆனால் இதற்கு பதிலடிகள் என்ன? ஐநானுடைய கோரிக்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை என்னன்னே கண்டுக்காமல் இருந்தாங்களா அப்படின்ற பதிவு தான் மிக முக்கியமான பதிவுகளாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய உலக செய்திகளையும் பற்றி விடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுலாம் இருக்குல்ல, இது ரஷ்யாவுடைய டுலாப்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரிஞ்சிட்டு இருந்து இன்றைக்கி காலையில் இருந்து கொஞ்சம் 2 நாள் ரெஸ்ட் இந்த மாதிரி தெரிஞ்சுது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 எண்ணெய் கிணறுகளை குறி வைத்து அடிக்கிறாங்க. அதாவது எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள், எண்ணெய் கிணறுகள்னு சொல்லக்கூடாது, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் மீது அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தாக்கலை ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், எப்படி இதை தடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான பதிவுகளும் வந்த வண்ணம் தான் இருக்குது. கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு பதிவு, நாங்கள் சாலிடாக இனி ரஷ்யா கிட்ட எண்ணெய் கிடங்குகளே இருக்காது, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகளே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவோன்றாங்க. ஒவ்வொன்றுமே டார்கெட் அவங்க 800 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 1300 கிலோமீட்டர் தள்ளிலாம் அடிக்கிறாங்க உள்ள. இது இவங்க தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் $105 பக்கம் வந்துருச்சு. க்ரூட் ஆயில் இப்போ ஒரு 50% மேலே ஏற்றுமதி தடைபடுவது என்பது நிஜமாகவே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் தான். இந்த லாஸ் அவங்க எப்படி ஈடுகட்ட போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஈராக்கினுடைய அடுத்த பிரசிடெண்ட்டு ஒரு 35 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் தேர்ந்தெடுக்காமல் இருக்காங்க. ஆக்சுவலாக ஈராக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நௌரி அல் மல்கி அப்படின்றவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இந்த நௌரி அல் மல்கியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பொருளாதார தடைகளை போடுவோம், இவர் வந்து ஒரு ப்ரோ ஈரானிய நபர் அப்படின்ட்டு அவங்க அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டாங்க. உடனே ஈரான்லேருந்து மிக முக்கிய நபர்கள் வந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் திடீர்னு இன்னைக்கு காலையில் தான் சொல்கிறாங்க ஹலி அல் ஜடி அப்படின்றவரை வந்து ஜைடி அப்படின்றவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் தான் அடுத்த பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய தொழிலதிபராக அவர். இவர் மேபி அமெரிக்கா ஏற்றுக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு இருந்தவர் தான் அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ புதுசாக தேர்ந்தெடுத்தவரை கண்டிப்பாக ஓகே பண்ணுவாங்கன்னாங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே இழுபறியாக இருந்த அந்த பிரசிடென்ட்டுடைய தேர்வு ஃபைனலாக வெற்றி பெறுதா, அமெரிக்கா வந்து ஓகே அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணதிலிருந்து ஜப்பானுடைய கப்பல் வந்து இன்னும் அனுமதி அவங்க கொடுக்குறனாலும் ஜப்பான் வந்து இன்னும் வாங்கவே இல்லை. அந்த ஏரியாவிலன்னு ஒரு கப்பல் கூட வெளியே வரல. பட் அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்காம பெண்டிங் கொடுத்துட்டே இருந்தாங்களாம். இப்போ ரீசெண்டாக பெண்டிங் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால் முதல் கப்பல் 2 மில்லியன் பேரல், அதாவது 20 லட்சம் பேரல் ஆயில், க்ரூட் ஆயிலை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க டோல் மாதிரி பே பண்ணிட்டாங்க போல். பே பண்ணதுக்கப்புறம் கிளியரன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பக்கத்தில் வெளியே வரும்போது அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருந்தாங்கல்ல, ஃபுல்லாக பிளாக் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அவங்களுமே ஒப்புதல் கொடுத்துட்டு கடந்து வந்துட்டுருக்கான். முதல் கப்பல், ஜப்பானுடைய கப்பல் கிளம்புகிறது. ஏற்கனவே வெனிசுலாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் ஜப்பானை நோக்கி ஆல்மோஸ்ட் அங்கே ரீச் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து 2வது கப்பலாக சொல்லப்படுகிறது. கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து அவங்களுடைய ஹோல்டு கார்டாக இருப்பது நாங்கள் ஏற்றுக்கல, எல்லாத்தையும் ஈரானுடைய ஹோல்டு கார்டாக வச்சு ஒட்டுமொத்தமாக முடக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ப்ரெஷர் வந்து எல்லா நாடுகள் மீதும் கொடுக்குறாங்க. நான் தொடர்ந்து பாகிஸ்தானை நம்புகிறேன், பாகிஸ்தான் வந்து மீடியேட் பண்ணுறதை நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் பிரச்சனை தீர்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும், ஈரான் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கத்தார் தரப்புல இருந்து. அதை நேற்று தான் நீங்கள் ஃபோன்லாம் பேசுனீங்களே, அதெல்லாம் பெருசாக இன்சிட் பண்ணிக்கலான்னு இன்னொரு கேள்வியும் கேட்டு, அப்புறம் யூகேனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குளோபல் எக்கானமியை வந்து ஒரு ஆஸ்ட்ரேஜியஸாக பிணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்கிறாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை.
இது வந்து இருக்கப்பறம் அமைதியாக இருக்கக்கூடாதுன்றாங்க. என்ன பண்ண முடியும் மேடம்? சொல்லுங்கள் மேடம், நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பிரதமர் என்ன சொல்ல போகிறாரு? என்ன பண்ண முடியும் ஈரான்கிட்ட? போய் அமெரிக்கா கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனா அவங்க இந்த பக்கம் தடுக்கிறேன்றாங்க, அவங்க அந்த பக்கம் தடுக்கிறேன்றாங்க. ஒன்று 2 பக்கம் திருப்பி அடித்தா தீர்வு கிடைக்குமான்னா தீர்வும் கிடைச்ச மாதிரி தெரியல. இது இன்னொரு கொஞ்ச நாள் போகும் போலன்னு தான் தோணுது இருக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது. இன்னொன்று ஸ்வீடன், அவ்வளோதான், அவங்களோட ஜெட் ஃபியூல் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட்டு ஒரு நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு வாரம் கூட எங்களுக்கு வராது போலன்ற ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஐரோப்பா என்ன சொன்னாங்கன்னா 22 நாளைக்கு தான் இருக்குன்னாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போதோ தெரியல. எல்லா நாடுகளுமே அந்த ட்ரை ஆகிட்டே வருது, இருக்கிற சூழ்நிலை ட்ரை ஆகிட்டே வருது. பட் அமெரிக்கா இன்னும் தனது பொசிஷன்லேயும் தனது நிலைப்பாடுலையும் ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க. ஈரான் தரப்புலையும் தனது பொசிஷனில் நிலைப்பாடில் தெளிவாக இருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே லெபனான் எல்லை பகுதியில் வந்தோம் அப்படின்னா, நீங்கள் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, 1000 ஹெஸ்புல்லா டார்கெட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து தாக்கல் நடத்தியிருக்கோம். அதாவது ஈரான் தாக்கல் நடத்தும் போதே இவங்க லெபனான் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அதெல்லாம் 1000 ஹெஸ்புல்லானுடைய டார்கெட்டு தாக்கல் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி கூட 2 இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் வந்து கொஞ்சம் படுகாயம் அடைந்ததாகவும் சொல்கிறாங்க. உங்களுக்கு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன் நான். இந்த வரைபடம் அந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாமே இஸ்ரேல் வந்து முன்னேறுகின்ற பகுதி. அந்த முன்னேறுகின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மொத்தம் உங்களுக்கு 7 நம்பர் இருக்கும். அந்த 7மே தாக்கல் நடத்தப்பட்ட பதிவுகள். அதாவது இஸ்ரேல் அவங்க மீது தாக்கல் நடத்தினது. ஒரு சில அந்த வெஹிக்கிள் வந்து உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த மெர்காவா டேங்க் உள்ளே வந்துச்சுன்னா அதை இவங்க தாக்கல் நடத்துகிற பதிவுகளும் பார்க்க முடிகிறது. ஸோ படு வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க. ஹெஸ்புல்லா கிரவுண்ட் ஃபோர்ஸ் மூலிமா தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடந்து சீஸ்பயர்ன்ற பேருக்கு தான் நடந்துட்டுருக்கு, அது பேருக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் துப்பாக்கி சண்டை என்பது ஓயாமல் நடந்துகிட்டே இருக்குது. தாக்குதலை மிக தீவிரப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல், மிகப்பெரிய அளவுக்கு தீவிரப்படுத்தியிருக்கிறது. அடுத்து மற்றொரு வரைபடத்தை கூட காட்டுறேன் நான். இந்த லிட்டானி ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சைடு வெளியேற சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் அந்த பக்கம் வந்து வெளியே அந்த பக்கம் கிளம்புங்கன்றாங்க. இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணவங்க தான் இப்போ என்னன்ற கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கிறது. தொடர்ந்து யுத்தம் நின்ற மாதிரியே தெரியல. அது இல்லாமல் பாலஸ்தீனத்துக்குள்ளே நேற்று நிறைய பேர் வந்து கைது பண்ணாங்க இல்லையா, அந்த கைது பண்ணதில் அவங்கக்கிட்ட வந்து பாம், ரைஃபிள், பிஸ்டல் இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்ததாகவும் தொடர்ந்து நாங்கள் தேடுதல் வேட்டையில் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஜெருசலமுக்குள்ளேயும் வந்து பெரிய அளவுக்கு ரெய்டு வேட்டை வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு கூடுதல் தகவல். பக்ரைனில் வந்து ஈரானுக்கு ஆதரவாக ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சதுனால அது விசாரணை செய்யப்பட்டு ஆமாங்க ஈரானுக்கு ஆதரவாக நின்று பக்ரைனுக்குள்ளார ஒரு சில தீவிரவாத செயல்களை முற்பட்டதுக்காக 5 பேர்த்த வந்து அதாவது லைஃப் சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்குறாங்களா, அது தூக்கம் மாற்ற போகிறாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று சோமாலியா வந்து ஒரு கப்பல் ஒன்று ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்கல்ல, கப்பல் ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்க. பட் கொஞ்சம் சேஃபாக அதில் கூட க்ரூ மெம்பர்ஸ்லாம் மீட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கப்பலை கிட்டத்தட்ட விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நேற்று பிடிச்ச கப்பல் வந்து கல்ஃப் ஆஃப் ஏடனுடைய டேங்கர் இது. அதில் 11 பாகிஸ்தானியர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க ரேண்டமாக எவ்வளோ கேட்குறாங்கன்னா 7 மில்லியன் பணம் கேட்குறாங்க. நாங்கள் கப்பலையும் அதில் இருக்கக்கூடிய மக்களையும் சேஃபாக விடணும் அப்படின்னா அந்த கடற்கொள்ளையர்கள், அதாவது சோமாலியாவில் இருக்கக்கூடிய கடற்கொள்ளைகள், நாங்கள் 7 மில்லியன் எங்களுக்கு பணத்தை கொடுக்கணுன்றாங்க. 18,500 பேரல் ஃபார் ஃபியூல் இருக்குன்றாங்க. அந்த ஃபியூல் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 17 பேர் வந்து பாகிஸ்தானியர்கள்னு சொல்கிறாங்க. அந்த 17ல் ஒரு 15 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் எங்களை 7 மில்லியன் பணம் கொடுங்கன்றாங்க. பாகிஸ்தான் எவ்வளோ சீக்கிரம் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை பார்க்கலாம் மற்ற நாடுகள் ஓடி வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இந்த கடற்கொள்ளையர்கள் திடீர்னு உள்ளே போந்து இந்த மாதிரி கப்பல்களை திருட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே பிரச்சனை முடியவே இல்லை. ஓயறதுக்குள்ளே திடீர்னு இந்த ஒரு பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். நம்ம அடுத்து ஜெலன்ஸ்கி கிட்ட வந்துடலாம். ஜெலன்ஸ்கி வந்து ஏற்கனவே ஒரு கோதுமை கப்பல் ஒன்று, பெரிய கப்பல், அங்கே கிரீமியாவிலிருந்து இங்கே எய்ஃபா துறைமுகத்துக்கு வந்ததில் பொருளாதார தடை போகணுன்ற மாதிரி காலை பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் பேசியிருந்தேன். பாஸ் காலையில் வீடியோ போடுறேன் பாஸ், இரண்டாவது கப்பல் வந்து சேருது பாஸ். அப்போ 2வது கப்பல் வந்து சேருதுன்னா எப்படி பாஸ் சொல்லுங்கள்? ஜெலன்ஸ்கி டென்ஷன் ஆக மாட்டாரா? இஸ்ரேலில் கொஞ்சம் கூட சரியில்லை, நாங்கள் வந்து இஸ்ரேல் மீது பொருளாதார தடை போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க. என்னப்பா இது, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே நீங்கள்? எப்படிங்க அது அந்த கோதுமை வந்து முழுக்க எங்ககிட்டேருந்து திருடினதான்றாங்க. இன்னுமே திருடிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் எங்ககிட்ட திருடிய கோதுமை தான் அப்படின்றாங்க உக்ரைன் தரப்புல இருந்து.
அது தெரியல பாஸ். அதனால் உக்ரைன் வந்து இங்கே இஸ்ரேல் மீது கடுமையான பொருளாதார தடை விதிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. சீனா ஜப்பானை கடுமையாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மறுபடியும் இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா வரலாற்றில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். தொடர்ந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டேஞ்சரஸாக ரேக்லஸ் அண்டு ப்ரொவகேஷன் மூவ்ஸ் இது மாதிரிலாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அமைதியை சீர்குலைக்கின்ற செயல்றாங்க. அதாவது ஜப்பானுடைய போர்க்கப்பல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அங்கேருந்து கிளம்பி சீனா பக்கத்தில் போர் பயிற்சி ஏற்படுத்துறது. அப்புறம் இந்த பக்கம் இந்தோனேஷியாவில் பிலிப்பைன்ஸ்க்கு வந்து உதவி செய்கிறது. அப்புறம் அந்த பக்கம் போனால் போர்க்கப்பல் இதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லைப்பகுதிக்கெலாம் வரதில்லை. இப்போ தான் வந்து திடீர்னு அங்கே தென்கொரியா கிட்ட போய் உதவி செய்கிறது. இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுகளில் ரொம்ப மோசமான விளைவுகள் வந்துடும், அவ்வளோதான்றாங்க. இந்த மாதிரியான மிரட்டலை என்ன பண்ணலாம், நம்ம மிரட்டலோடு பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளோ சீக்கிரம் உக்கிரமாக ஆகுன்னா ஆகும். 2200 வருஷத்தில் இந்த பக்கம் சீனாவும் ஜப்பானும் கொஞ்சம் உக்கிரமாக ஆவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் வரவங்களாம் இப்படி பேசிட்டே தான் இருப்பாங்க. ஜப்பான் நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நெருப்புன்னு விளையாடாதீங்க, கக்கிடுவேன், நீங்கள் வந்து அமைதியை சீர்குலைக்கிறீங்க, ஆச்சா பொச்சா ஹோச்சான்வாங்க, அவங்களும் ஹோச்சான்வாங்க. இந்த மாதிரி டைலாக்கை இன்னும் 2100 வரலாறு எடுத்து நீங்கள் புரட்டி இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறம் புரட்டி பட்டோம்னாலும் இதே டைலாக் தான் இருக்கும், மற்றபடி எதுவுமே நடக்காது. அதனால் இப்போதைய நிலைமைக்கு சீனா எவ்வளோ சீரியஸாக பேசினாலுமே நம்ம அது விளையாட்டு செய்திகளாக கருதி போகிறது சால சிறந்தது. இருந்தாலும் அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் இல்லை பாஸ். அதனால தான் அதையும் வந்து நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் நான். ஏன்னா அவங்க சீரியஸாக பேசும்போது நம்ம அதையும் சொல்லாமல் போகிறதுக்கு இல்லை, சொல்லி அது விளையாட்டு செய்தியாக நம்ம கடந்து போகலாம். நம்ம ஃபைனலாக வீடியோவோட கிளைமேக்ஸ், ஸ்டார்லிங் நெட்வொர்க் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கடந்த 2026 தொடங்கி 4 மாதங்களில் வந்து 50 ராக்கெட்டுகளை ஏவி இருக்காங்க. 50 ராக்கெட் மூலிமா 25 ஸ்டார்லிங் சேட்டலைட்டை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்துகிறாங்க. இதன் மூலயமா அவங்க எவ்வளோ தெரியுமா அனுப்பியிருக்காங்க, இன்ன வரைக்கும் 10,300 பக்கம் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா 30,000-40,000 சேட்டலைட்டை நிலைநிறுத்த போகிறாங்க. நமக்கு ஆபத்து எங்கேயும் கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது. மேலே இந்த மாதிரி விண்வெளி கழிவுகள் இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஆபத்து. அது எங்கே விழுன்னுலாம் தெரியாது. இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமைய போகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஸோ ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.